இந்த மாதிரி எளிமையாக நிறைய நிகழ்வுகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வர மக்கள் விவசாயிகள் வந்து விதையை தேடி நிறைய பேர் வராங்க, இயற்கையான விதை பொருட்கள் தேடி வராங்க. குறிப்பாக நம்ம தொடர்ச்சா ஒரு 7-8 ஆண்டுகளாக மரபு விதைகளை சேகரிச்சுட்டு இருக்கோம். இங்கே பகிர் ஒவ்வொரு ஆண்டுமே விதை பகிர் கொடுத்துட்ருக்கோம். நம்ம போன ஆண்டும் பார்த்தீங்கன்னா மாலை ஒவ்வொரு நிகழ்வுலையும் விதை பகிர் கூடலும் நடத்துவோம். இன்றைக்கும் இருக்குது. ஒரு 4 மணிக்கு மேலே இங்கே வந்து நம்மகிட்ட இருக்க கொஞ்சம் காய்கறி விதைகள், கீரை விதைகள் வந்து இங்கே நம்ம பகிர்வாக கொடுப்போம். உங்ககிட்ட ஏதாவது விதைகள் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 2 பேர் வந்து அவங்க வேலை இருந்ததுனால என்கிட்ட விதைகள் கொடுத்துட்டு போனாங்க. ஒருத்தர் வந்து கோழி அவரை கொடுத்துட்டு போயிருந்தாரு, ஒருத்தர் சிறகு அவரை கொடுத்தாரு. போன வருஷம் நான் ஒரு தான் உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு 200 விதைகள் இருக்கும். நண்பர் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ நம்ம இன்னைக்கு விதைக்கிற ஒவ்வொரு விதையும் பல மடங்கு பெருகிட்டே இருக்கு. அப்போ நம்ம அன்னைக்கு வந்து போன ஆண்டு இதே கூட இல்லை, நம்ம ஒரு 50 பேருக்கு விதைகள் பகிர்ந்துருப்போம். ஆனால் அதில் குறிப்பிட்ட சில நபர்கள் வந்து அதை ஆர்வமாக எடுத்துக்கிட்டு அந்த விதைகளை உற்பத்தி பண்ணி நல்ல ஒரு உணவை சாப்பிட்றாங்க. அந்த விதைகளை தன்னை போல நான் எனக்கு எப்படி விதைகள் கிடைச்சதோ அதே போல் அந்த விதைகள் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மாலை வரைக்கும் இருக்க முடியலனா கூட அந்த விதைகளை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பகிர்ந்துருங்க, விதை தேடி என்ன போல் மற்றவங்களுக்கு விதை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல் திட்டமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இங்கே நீங்கள் வரவங்க சும்மா வராமல் உங்ககிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விதை, அது நாட்டு விதையாக இருக்கக்கூடியது, அது ஒரு முருங்கையாக இருக்கலாம், இல்லை கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய், எது இருந்தாலும் அந்த விதைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற மக்களோட பகிர்ந்துக்குங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா இங்கே வரவங்க நிறைய பேர் விதைகளை தேடி வராங்க. நல்ல ஒரு நாட்டு விதை விவசாயத்திலே கூட விவசாயிகள் நிறைய வீரியரங்கள்ல இருந்து மாறுறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து அதை தேடுறாங்க. இப்போ நெல் நிறைய பரம நெல் வகைகள் இங்கே இருக்குது. காய்கறிகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இன்னும் முழுமையாக மாறல, இப்போ தொடக்கத்தில் இருக்காங்க. அப்போ இங்கே வரும்போது நல்ல ஒரு மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் சில விதைகளை கொடுத்து இந்த ரகம் வந்து சந்தைக்கு ஏற்ற ரகங்கள், இதை நீங்கள் மறு உற்பத்தி பண்ணி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரிந்துரை பண்ணுறோம். அப்போ நீங்களும் என்ன பண்ணலாம், நீங்கள் வெற்றி அடைஞ்ச விவசாயிகள் இல்லை நீங்கள் வீட்டு தோட்டத்தில் பண்ண நல்லா காய்ப்பு இருக்கக்கூடியது, சுவை இருக்கக்கூடிய பாரம்பரிய ரகங்களை இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகளை எடுத்துகிட்டு வந்து பகிர்ந்தது மூலயமா ஒரு ஆரோக்கியமான நிலை, இந்த மரபதிகளுக்கான பாதுகாப்பான சூழல். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நம்மகிட்ட ஆயிரக்கணக்கான பாரம்பரியங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம கைவிட்டுட்டோம். இப்போ இன்னைக்கு விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் விதை நிறுவனங்களை சார்ந்து ஏதோ ஒரு கடை காசை கொடுத்து விதைகளுக்காக காத்திருக்கிறாங்க. அப்போ கூட ஒரு தரமான விதை கிடைக்கிறது இல்லை. அவங்க நடவு பண்ணுறாங்க, நெல் கதிர் வர்றதில்லை, மக்காச்சோளம் நடுறாங்க, அதில் வந்து புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது. அப்போ எந்த பயிர் இவங்க வாங்கி நட்டாலும் அதில் ஒரு நல்ல மகசூல் எடுக்க முடியல. ஆனால் நம்மளோட பாரம்பரியங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான வெப்ப சூழ்நிலை இருக்குது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய மாவட்டங்களில் தண்ணி ரொம்ப வறட்சியாக போயிருக்கு. அதே பார்த்தீங்கன்னா அசாமில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, வெள்ளப்பெருக்கு இருக்கு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே பருவமழைகள் சரியா இல்லை. இருந்தாலும் இங்கே நம்ம தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கணும். மழை இருந்தாலும் வெயில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த விவசாயன்றது தடைப்பட போகிறதே இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் ஏன்னா உணவு உற்பத்தி நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ இந்த உணவு உற்பத்தி ஒரு முழுமை அடையணும், அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா அதை இருக்கக்கூடிய வீரர்களால் முடியாது. அங்கே அது பூச்சிக்கொல்லிகளோ நிறைய ரசாயனங்களை பயன்படுத்தி அது மகசூலை கொடுக்க போகிறதே இல்லை. மறுபடி செலவினங்களை தான் கூட்டிகிட்டே இருக்கு. ஆனால் நம்மளோட பாரம்பரியங்கள் பார்த்தீங்கன்னா இது 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூப்பர் எலினோன்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த கால சூழ்நிலை எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் அதை தாங்கி இன்னைக்கும் ஒரு கத்திரிக்காய் உயிர்ப்போடு இருக்கு. அப்ப 150 வருஷம் முன்னாடி ஏற்பட்ட அந்த பெரும் வறட்சியோ ஒரு பஞ்சத்தையோ தாங்கி பிடிச்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உயிர்ப்போட அந்த விதை இருக்கு. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உற்பத்தி பண்ணையும் கூட ரகங்கள் மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் இன்னைக்கு மறுபடியும் வச்சிருக்காங்களான்னு கிடையாது. ஒவ்வொரு 4 ஆண்டு 5 ஆண்டுகள் போற புது ரகங்கள் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா அந்த ரகங்கள் வந்து நல்ல மகசூல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ரகங்கள் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள் ஆனாலும் அந்த வீரியத்தோட அடுத்தடுத்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும். அப்போ ஒரு நிலையான ஒரு நீண்ட கால திட்டமிடலுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த மரபு விதைகள் தான். அதை நம்ம எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அதுதான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஐயா கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கிழங்கு வகைகள் சோரக்காரங்கள் நிறைய காட்சிக்காக வச்சிருக்கும். இப்போ நிறைய பேர் வரவங்க சில பேர் சோரக்கூடையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அது வந்து நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா வீட்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டு ரொம்ப நாள் நின்று கேட்டு வாங்கிட்டு போனேன். அப்போ சரி ஓகே, நீங்கள் அப்படியாவது ஒரு ஆசை வருது இல்லையா, அப்போ அந்த சொரக்குடி வளர்க்க நான் சொன்னேன் நீங்கள் இந்த குடுவை எடுத்துகிட்டு போகிறத விதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து வளங்க அப்படின்னு. இல்லை நான் விதை வாங்கிட்டேன்னு சொன்னார். சரி ஒரு நல்ல விஷயம், நீங்கள் அடுத்த வருஷம் சொரக்காய் வளர்த்து அதுலேருந்தே குடுவை எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அதோட முழுமையான அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த நிகழ்ச்சிகள்ன்றது அந்த நம்ம மறந்த விஷயங்களை ஒரு மறுபடியும் நினைவூட்டுற ஒரு நிகழ்வாக இருக்குது. நம்ம மரபை பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய நிறைய விஷயங்களை இங்கே முன்னெடுக்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் விரிவடையணும். இப்படியான நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கல ஒரு பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாலையில் கூட அந்த விதை பகுதியில் கலந்துக்க, உங்களுக்கு தேவையான விதைகளை வாங்கிட்டு போங்க, உங்ககிட்ட இருக்க விதைகளை பகிர்ந்துக்க. நன்றி. அது எங்கத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விதை சேகரிப்பாளர்களுக்கு வந்திருக்காங்க.
மதிப்பு கூட்டிய பொருள் விற்பனை செய்ய வந்திருக்காங்க. அனைவரும் இந்த மக்கள்கிட்ட நல்ல சமையலா உணவை சேர்க்கணும். எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த விழா நோக்கத்துக்காக தான் இந்த விழா நடைபெறுது. அதுக்காக தான் இந்த பல்வேறு மாவட்டங்களுக்கு நம்மால் முடிந்து இருக்கிற இயற்கை ஆர்வலர்கள், இதை செயல்பாளர்கள் மதிப்பு கூட்டி நம்முடைய நிலங்களில் விளைந்த தானியங்களை மதிப்பு கூட்டி இருக்கிற விவசாயிகள் எல்லாமே இருக்காங்க. நீங்கள் அனைவரும் இவங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய முகவரியை வாங்கி கொண்டு அவங்களுடைய தொடர்புல நீங்க வந்திருக்கிற மக்கள், பொதுமக்கள், இயற்கை ஆர்வலர்கள் இருக்க வேண்டும். அவங்களுடைய தொடர்புகளை சூழ்நிலை சொல்ல முடியாத சூழ்நிலையில் இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 2 அடி ஆழம் ஒரு பக்கெட் மண் அடிச்சு வெளியே நமக்கு மாட்டு கலக்கி ஒரு மாதம் அந்த மாதிரி ஒரு மாதம் முடிஞ்சா அந்த பையளவு உள்ள மண்ணை பறித்து அந்த ஒயிலை எடுத்து வெளியே போட்டுட்டு கண்ணை வச்சு மண்ணை தண்ணி விட்டு அந்த தலைக்கண்ணை குட்டி குட்டியாக ஊற்றி விடுவோம். அழுத்தி விட்டு தண்ணி 2 தண்ணி ஊற்றிங்கன்னா கண்ணு விடுவோம். இது கண்ணு ஆடி மாதம் தான் கண்ணு போடணும். ஆடி மாதம் கண்ணு போடுறதுனால நான் வந்து அடுத்த ஆண்டு நிறைவா பேசுகிறேன். முந்திரியை பற்றி பேசணும்னா 3 நாளே கூட பேசலாம். இது கண்ணு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்ணு. அதனால நீங்கள் கண்ணு மேக்சிமம் ஆடி மாதத்தில் கண்ணு போடுங்க. 1 வருஷத்துக்கெல்லாம் இருக்கும். நீங்கள் பண்ணையில் போய் ஜிஆர்பி வாங்கி போட்டிங்கன்னாலும் சரி, போட்டிங்கன்னாலும் சரி தான். 1 வருஷத்துக்கெல்லாம் போட்டிங்கன்னா தான் அது சேரும், இல்லாட்டி சேராது. அதனால தயவு செஞ்சு ஆடி மாதம் கண்ணு போடுறது முந்திரிக்கிறது. ஆடி மாதம் கண்ணு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சகல சேர்ந்து. அடுத்ததாக செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவத்தில் இருந்து எருமனூர் எதையுமே போட்டு பண்ணாம காய்கறி வாங்கி சாப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்து காசையும் செலவு பண்ணி முன்னே இல்லாம அந்த நோயை நம்ம சொந்த காலத்துல வாங்கிட்டு வந்துருக்கோம்.
பயன்படுத்துகிற ஒரே இடம் இதே திருவாரூர் மட்டும்தான் நமக்கு பாரம்பரிய நாட்டம். நமக்கு எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த நிகழ்வு வருடம் மிக சிறப்பாக வந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதில் சில பேரோட முக்கிய பங்களிப்பு வந்து ரொம்ப நிறைய சிரமங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் என்ன மாதிரி பொருட்கள் இங்கே வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை ஒவ்வொரு விவசாயிகளுக்கு பின்னாடியுமே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம அவங்கக்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய பேர் ஜீவிதா, சிறுபாக்கம் கிராமம், கடலூர் மாவட்டம். கடந்த ஒரு 7 வருடங்களாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இந்த பாரம்பரிய நெல், சிறுதானியங்கள், வரகு, கேழ்வரகு, இது எல்லாமே நாட்டு ரகங்கள் அதை சார்ந்து பயிர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயினாக விளைவிக்கிற பொருட்களில் இருந்து விதைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% எடுத்து வச்சுருக்கோம். மீதி 50%த்தில் 25% நம்மளோட உற்பத்திக்காக உணவு தன்னிறைவு செஞ்சுக்கிறதுக்காகவும், மீதி 25% வந்து விற்பனைக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பகிர்ந்துட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது இயற்கை விவசாயம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறப்போ. ஸோ அதில் பொதுவாக முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து இந்த நாட்டு மாடுகள். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வருடமும் வந்து நம்ம மண் சார்ந்த சில விஷயங்கள் பேசியிருக்கோம், விதை சார்ந்த சில விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ இந்த நாட்டு மாடுகள் பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்றது தோணுது. இப்போ பொதுவாக பால் அப்படின்ற விஷயத்த நம்ம ஒரு அத்தியாவசிய பொருளாகவே வந்து நம்மளோட வாழ்க்கையில் இணைஞ்சிடுச்சு. பட் நம்ம என்ன மாதிரி அந்த உணவு எங்கேருந்து வருது, அந்த பால்ன்றது எங்கேருந்து வருது, பால் சார்ந்து நம்ம எடுக்கிற அந்த தயிர் ஆகட்டும், மோர் ஆகட்டும், நெய் ஆகட்டும், இதில் பன்னீர்ன்றது வந்து இப்போது ரொம்ப ஒரு அத்தியாவசிய இதுவாக வந்து சேர்ந்துடுச்சு. இது ஒரு கடந்த 5-6 வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வெளியே எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா அந்த பன்னீர் அப்படின்றது காய்கறிகளுக்கு மாற்றாக ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாக வந்து இருந்துட்டு வருது. பட் இது எப்படி தயாரிக்கிறாங்க, அதோட பால் எங்கேருந்து வருது, இவ்வளோ பால் நமக்கு அந்த பால் சார்ந்த பொருட்கள் செய்கிறதுக்கு தேவையான பால் உற்பத்தி இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு செகண்ட் நின்று யோசித்து பார்க்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவை வந்து நல்லாவே சிந்திச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு ஆரம்பித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நாட்டு மாடுகளோடது வந்து மெயினாக அதுதான் எங்களோட மூலாதாரமே. மண்ணுக்கு அடுத்து அது தர்ற கோமியம், சாணம், இது மட்டும்தான் வச்சு நாங்கள் பயிர் பண்ணிகிட்ருக்கோம். வெளியிருந்து எந்த ஒரு இடுபொருள், அது வந்து இயற்கையான இடுபொருளாக இருந்தாலும் சரி, வெளியிருந்து எந்த ஒரு இடுபொருளுமே வந்து நம்ம வாங்கி நம்மளோட விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல வந்து தெளிவாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட நிலத்தில் உமிழஞ்சேரி நாட்டு ரகம். ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் இந்த நாட்டு மாடுகள் பற்றின தேடுதலில் வந்து இருந்தோம். ஸோ ஒவ்வொரு மண்ணுக்கும்